இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீயும் தான். பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. டார்லிங், என்னாச்சுமா? ஒண்ணு இல்லக்கோ, அவங்க 2 பேரையுமே ஒரு காலத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதான் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் போயிட்டேன். யூ கிரேசி கேர்ள். கோ, நான் சொன்னதை கேட்டு என் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? ஒய் ஆங்கிரி? ஐ எம் நாட் லைக் தட் பர்சன். உன் கண்ணிலே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த கண்ணுல பொய் இல்ல. அவர் சைக்கிள்ல போனாரு, நீ 2 வீலர்ல போன. பட் நான் கோபால், உங்களுக்குமா? It's a miracle long journey. காலெல்லாம் வலிக்குது. மதி, உங்க அம்மாட்ட சொல்லு. பாவம், அவங்க பாட்டுக்கு ஏதாவது சிரமப்பட போறாங்க. சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு பண்ணா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? இல்ல அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவாங்க. என்ன மதி, நான் தான் அம்மாவை சிரமப்படுத்த வேண்டாம்னு சொல்றேன்ல. ஒரு சிரமமும் இல்ல, எல்லாம் கரெக்டா நடக்கும். ஏமா, அவங்க தான் நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு விடாம போராடிட்டு இருக்க? ஏய், அடிமேல் அடி வச்சா அம்மியும் நகரும். உனக்கு அதெல்லாம் தெரியாதுரி. டேய் சோமு, இங்க வாடா. என்னம்மா? மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பாத்திர கடையில ஜமக்கெல்லாம் சேரு எல்லாம் சொல்லியிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. போடா. என்னாச்சு நித்யா? நித்யா என்னாச்சுன்னு கேக்குறான்ல. நித்யா இங்க பாரு, என்ன பாரு, என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்ன நடந்துச்சு? ராஜிய பார்க்க நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன். மாமா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன சொல்ற? நித்யா பேச்ச நம்பி அவசரப்பட்டுட்டோன்னு எல்லார்கிட்டயும் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? இங்க பாரு, அவர் உன்னை பத்தி குறையா சொல்லிருக்க மாட்டாரு. அவர் அப்படி சொல்லல, ஆனா என் மேல தப்பு இருக்குங்கிறது எனக்கே தெரியுது. நான் பண்ண முட்டாள்தனத்தினால இன்னைக்கு ராஜியோட லைஃபே போச்சு. என்ன பேசுற நித்யா? அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க நான் அவசரப்பட்டேங்கிறது ஓகே, ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க பெருசா அக்கறை எடுத்துக்கவே இல்ல. இது இப்படிதான் ஆகுங்கிறத நீங்க முன்னாடியே கெஸ் பண்ண மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க. முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நித்யா, இது நடந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லனா பிரச்சனை இல்லைன்ற மனநிலையில தான் நான் இருந்தேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தையை சகிச்சுக்கிட்டு உங்க பெரியம்மா என்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல இந்த மாதிரி வருவாங்கன்னு எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மீறி அவங்க சரின்னு சொன்னது அது அவங்க பெருந்தன்மை. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நீ அவங்க கிட்ட எப்படியாவது இதை நடத்தி வச்சணும்ன்ற ஆர்வத்தோடயே பேசிட்டு இருந்த. அவங்க வேணான்னு சொல்லல, ஆனா சரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மதிக்கிட்ட மட்டும் வேற மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் கல்யாண பேச்சு எடுத்தா மதி மட்டும் டைவர்ட் பண்ற மாதிரி, ஏதோ விருப்பமில்லாத விஷயத்த கேட்டுட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி. எங்க ஒருவேளை மதி அக்கா திட்டம் போட்டுதான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ? பாத்தியா, நான் ஒண்ணு சொன்னா நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிற. இந்த அவசரம் தான் வேண்டான்றது. இல்லங்க, என்னமோ நடந்திருக்கு. எதுக்கு இப்படி தேவையில்லாம யோசிக்கிற?
என்னை விட உங்க பெரியம்மாவை உனக்கு தான் நல்லா தெரியும். அதனால தாங்க வருத்தமா இருக்கு. அவங்க போய் இப்படி பண்ணலாமா? இங்க பாரு, நடந்து முடிஞ்ச எதையும் மாத்த முடியாது. நடக்க போறதையாவது நல்லதா யோசிப்போம். போய் முகத்தை கழுவிட்டு வா, கிளம்புவோம். எங்க மதிக்கு இன்னைக்கு வளகாப்புன்னு சொன்னாங்கல்ல? என்னங்க பேசுறீங்க? நாம எப்படி அங்க போக முடியும்? என்ன நீ, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக உங்க பெரியம்மா வீட்டு உறவே வேணாம்னு சொல்லுவியா? இதுக்கு மேல அவங்க கூட என்னங்க இருக்கு? பார்த்து பேசினா என்னன்னா என்ன, அதோட நிறுத்திக்கணும். சும்மா இரு நித்யா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. கிளம்பு, போலாம். சாரிங்க, என்னால அங்க வர முடியாது. புரிஞ்சுக்காம பேசாத நித்யா. அம்மாவே அக்காவே அங்க அனுப்பலான்னா அவங்க இப்ப வேற மனநிலையில இருக்காங்க. நான் மட்டும் எப்படிங்க? சொல்ல போனா உங்க எல்லாரையும் விட நான் தான் ஏமாந்து போனேன். எனக்கு தான் கஷ்டம் அதிகம். இங்க பாரு நித்யா, ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. அங்க பெரியமல இருந்து அவங்க வீட்ல எல்லாரும் வருவாங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவங்கள நான் ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். டேய் என்னடா கார் வந்துருச்சு, இன்னும் யார் ரெடி ஆகலையா? சரி, நீ இதை டிக்கில வை, நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டு சரி. ரொம்ப அர்ஜென்ட்பா, ப்ளீஸ். முடியாதா? ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல. யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. சரி, நான் பாக்குறேன். அக்கா, கார் வந்துருச்சு, வாங்க போலாம். அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, கேக்குறேன்ல. சூர்யா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல பண பிரச்சனைன்னு. நீ மதியாக்கா கிட்ட வாங்கி தரேன்னு சொன்ன, அப்புறம் கண்டுக்கவே இல்ல. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். இங்க வந்து பார்த்தா நடராஜுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருந்தது. நடுவுல எப்படிக்கா? நான் வேணா நாளைக்கு மதிக்கிட்ட வாங்கி தரேனே. இல்ல சூர்யா, இன்னைக்கே கொடுத்தாகணும். நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படிக்கா? இன்னைக்குதான் மதியோட வளகாப்பு. இந்த நேரத்துல எப்படி போய் கேட்க முடியும்? எனக்கு தெரியல சூர்யா, ஆனா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் போய் அவளை பார்த்து கேட்டுட்டு வரேன். அக்கா, அப்ப வளகாப்புக்கு நீங்க வரலன்னா எப்படி? நீங்க முன்னாடி போங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் நேரா வந்துடுறேன் மட்டும் சொல்லு, என்ன? சரிக்கா. சுந்தரிய விட்டு கொடுக்காம வளகாப்புக்கு வந்திருக்கீங்களே, எப்படிமா? ரொம்ப ஒரு சந்தோஷம். நிமிஷம், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சுந்தரி மருமகள் அப்படி தாங்குறா. அம்மா, என்னப்பா? அம்மா, எல்லாத்தையும் ஏத்தியாச்சு, கிளம்பலாமா? கிளம்பலப்பா. சரி வாங்க. சூர்யா பாட்டி எங்க? இல்லம்மா, மதிக்கு ஏதோ செயின் எடுத்து வச்சிருந்தாங்களா, மறந்துட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அவங்க நேரா மதி வீட்டுக்கு வந்துருவாங்கம்மா. சரி, அப்ப கிளம்புங்க, நேரமாகுதுல்ல. ஹலோ, யாருங்க? என்ன சொல்றீங்க? இங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. எப்போ? ஐயோ, என்னாச்சு? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வெற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பதறாதீங்கம்மா. நடராஜ், திவ்யா கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாப்பா. இல்ல சுந்தரி, வேண்டாம். நீ திவ்யா கூட்டிட்டு போய் வளகாப்ப பாரு, நாங்க போய் பாத்துக்கிறோம். என்ன பேசுறீங்க நீங்க? திவ்யா அங்க வந்து என்ன பண்ண போறா? முதல்ல இவ வெற்றி தம்பியை பாக்க. இல்ல சுந்தரி, நாளைக்கு யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை யாரும் சொல்லுவாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். நடராஜ், நீ திவ்யா கூட்டிட்டு எல்லாருமே கூட்டிட்டு உடனே கிளம்பு. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? வளகாப்ப ஷாம வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ உடனே உங்களை கூட்டு போ. சரி போமா. அத்தை, வாங்க போலாம். எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியல, 108 அனுப்புனதா சொன்னாங்க. வாங்க வாங்க. ஒண்ணும் பதறி போயிட்டு வாங்க.
என்னம்மா? சரி, அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கல்ல, வா நம்ம வளகாப்புக்கு போலாம். சரி, நான் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொன் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. ஹலோ ஆமா சொல்லுங்க. அவர் ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அவர் வந்துருவாரு, வந்ததும் பண்ண சொல்றேன். சரிங்க. செல்வமகள் நீ உட்காரம்மா, ஏன் நிக்கிற? பரவாயில்ல பாட்டி. ஒரு நாளைக்கு 100 தடவை போயிட்டு வருவேன். ஒவ்வொரு தடவையுமா எந்திரிச்சு நிப்ப? உட்காரு. அதுக்கு இல்ல, பெரியவங்க முன்னால மரியாதை இல்லாம என்னால நடந்துக்க முடியாது. என்னமோ அம்மா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். இல்லனா உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு இந்த வீட்டுக்கு கிடைச்சிருப்பாளா? நல்லா உரி ஏத்தி விடுங்க. இப்ப சோஃபால உட்காந்து காலாட்டுறா, நாளைக்கு டைனிங் டேபிள்ல உட்காந்து காலாட்டட்டும். இவ எப்பவுமே இப்படித்தாம்மா. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இங்க ஒரு நகடப்பா வச்சிருந்தேன், மறந்து வச்சிட்டு போயிட்டேன். எங்க இருக்குன்னு தெரியலையே. இருங்க பாட்டி, நான் தேடி தரேன். பாட்டி, இதுவான்னு பாருங்க. ஆமா ஆமாம்மா. என்ன பாட்டி, நகையை இப்படி கேர்லெஸ்ஸா வச்சுட்டு போயிட்டீங்க? மதிக்கு இன்னைக்கு வளகாப்பு இல்ல, அவளுக்கு போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். மறந்துட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போகத்தான் ஓடி வந்தேன். மதினா சஞ்சயோட அக்காவை தானே சொல்றீங்க? யாருக்கு அக்கா? அவ என்ன என் வயித்துல பிறந்தா? என் பிள்ளைய யாரோடையும் சேர்த்து வச்சு பேச வேணாம் சொல்லிட்டேன். என்ன அத்தை, அதுக்காக சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? வாடி என் தங்கம், இப்படித்தாண்டி இருக்கணும். என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொந்தக்காரங்க விசேஷம்னா கண்டிப்பா அதுல நாம கலந்துக்கணும். வாங்க, நானும் வரேன், போலாம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. யாரும் போக கூடாது. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டு. இப்ப எதுக்கடி கோவப்படுற? பாட்டி, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அத்தை என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். வெளிப்படையா சொல்லனா கூட அவங்க மனசளவுல என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு நானும் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. ஏய், தேவையில்லாம பேசாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, இதான் மாமியார் கோவங்கிறதா பாட்டி? பாருங்க அத்தை, நீங்க கோவக்கார மாமியாரா இருந்தாலும் நான் அடங்கி போற மருமகளா தான் இருப்பேன். பாட்டி, நீங்க கவலையே படாதீங்க பாட்டி. உங்க ஆசைப்படியே எல்லாம் நடக்கும். உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சும்மா. அப்புறம் என்ன பாட்டி, வாங்க வளகாப்புக்கு போலாம். இல்லம்மா, வசந்தா ரொம்ப கோவமா இருக்கா. அப்புறம் நீ தனியா போய் மதிய பாத்துட்டு வந்துரு. என்ன? நீங்க சொன்னா சரிதான் பாட்டி. தங்கம், அப்ப நான் வரட்டுமா? சரிங்க பாட்டி.
துரை, மதியோட வளகாப்புக்கு நான் போயிட்டு வந்துடுறேப்பா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன். நான் பாடுவேன், மனதோடுதான். வசந்தா, என்னங்க? கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா. ஏங்க, ஆயில் மில் கணேசன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? உங்களை வந்த உடனே பேச சொன்னாரு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? பைசா கொடுத்து விட வேண்டியதானே? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? சரி, நான் பேசிக்கிறேன். நீ போய் தண்ணி எடுத்துருவா போ. இந்த இரு அலைகளும் நம்ம அந்தப்புறத்தை ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே, என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. என்ன? ஓ, தவறா. ஹலோ ஹலோ துரை அண்ணா, கணேசன் பேசுறேனா? உங்கள் உறவு. சொல்லு கணேசா, நான் துரை தான் பேசுறேன். அண்ணா, நான் இன்னைக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு முடியாது. ஒரு 2 நாள் கழிச்சு தந்துடட்டுமா? தபார் கணேசா, சொன்ன தேதியில நீ பணத்தை கொடுத்துட்டு கஷ்டம் நீ சொல்லி இருந்தீனா அப்படியே மொத்தமா வச்சுக்க, திருப்பி கூட நீ தரவேணான்னு சொல்லியிருப்ப. வார்த்தையில சுத்தம் வேணும் கணேசா. அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன மனுஷன்? இல்லண்ணா, அது வந்து முதல்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு சொன்ன மாதிரி நடந்துக்க, அப்புறம் பேசு. என்னப்பா இவர் பெரிய துரைன்னா? இவர் அப்படியே வெள்ளக்கார துரையா? இவர் தப்பே பண்ண மாட்டாரா? இன்னும் பெருசா பேசுறாரு. இவர் குடும்பத்தை பத்தி வெளியில நாருது. இவர் என்ன கரெக்டா இருக்க சொல்றாரு? இவர் பொண்ணும் பையனும் செஞ்ச காரியத்துக்கு வேற எவனா இருந்தா தூக்குல தூங்கி இருப்பான். நான் என்ன பணத்தை தர மாட்டேன்னு சொல்லி ஏமாத்த பார்த்தனா? நாளைக்கு தர்றேன்னு சொன்னேன்ல, அதுக்கே நான் வாக்கு மாறிட்டேனா? இவன் ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னதெல்லாம் மறந்துட்டான். ஊருக்காரங்களே இவனை காரி துப்பின எச்சே இன்னும் காயல. அதுக்குள்ள எவ்வளவு தைரியமா பேசுறான் பாத்தியா அவன்? அதான்ப்பா பணம் பண்ற வித்த. நீ சொல்றது கரெக்ட் தான். காசுக்காக எந்த கேவலமான வேலையும் பாப்பானுங்க. இவன மாதிரி மானம் கெட்ட ஆளுங்கெல்லாம் வெக்கமானம் பார்த்தா அப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ செல்லியதோர் முடிச்ச விச்சு. தேடி வரும் வறியவர்க்கு மூடா நெடுங்கதவு உண்கதவு என்றும். ஏய் வசந்தா, தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? இதோ வரங்க. இந்தாங்க. என்னங்க, என்னாச்சு? கேக்குறல்ல, சொல்லுங்க. முகத்துக்கு நேரம் அண்ணன் சொல்றவெல்லாம் முதுகுக்கு பின்னாடி எப்படி பேசுறான் தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்குமே இந்த அசிங்கம் தான். இத முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அவளை துரத்துனதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். இங்க பாருங்க, இப்பதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு ஓஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடாதீங்க. அவளை துரத்தணும் தான், ஆனா இப்ப இல்ல. பொறுமையா இருங்க, அதுக்கு நேரம் வரும். வேற என்ன பண்றது? முதல்ல நீங்க வைங்கம்மா. முதல்ல வளையல போட சொல்லுங்க. எடுத்து கொடுங்க. இந்தாங்கம்மா, வளையல் போடுங்க. இந்தாங்கம்மா, இதுவும் போடுங்க. இந்தாங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கையெடுத்து கும்பிடு மதி, கும்பிடு. அம்மா, மதிக்கு வளையல் போட்டு விடுங்கம்மா. போடுங்க. வளையல் எடுங்க.
சித்ரா அந்த அர்ச்சதை எடுத்து கொடு. தரேம்மா. நல்லா இருமா. வெத்தில எடுத்து கொடு. அம்மா நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வளையல் போடுங்க. நான் போய் திவ்யா சாப்பாடு சொல்லியிருந்தால என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வா. சரி போயிட்டு வா சுந்தரி. ஷாம் பாப்பா. இது வரமா வாங்க ஒவ்வொருத்தர வந்து வாங்க, நடுவு வைங்க. வாங்க ஒவ்வொருத்தர வாங்க. அண்ணி ஒவ்வொருத்தர வாங்க. வாங்கம்மா வந்து வளையல் வளையல் போடுங்க. போடுங்க. இந்தாங்க, போடுங்க. ஒவ்வொன்னா கொடுமா. கொடுங்க. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது. இப்ப எதுக்கு அழறீங்க? நீங்க வேற. நான் சந்தோஷத்துல இருக்கேங்க. அப்படியே கண்ணுல தண்ணி பொங்குது.